உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு. உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்காக? என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்றும் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை. போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இறந்து போனதை நினைத்து வேதனை, நோக செய்பவர்கள் நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எவையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன். கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கிற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் கருவியாகும். அந்த கைப்பிடி கருவிதான் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையை உனக்கு தந்தது. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன். ஆனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். நீ மனக்கவலையில் இருக்கிறாயா? உன் கண் முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்தால் உதவி செய். கரம் நீட்டு. பிறகு பார், உன் மனக்கவலை, சோர்வு அனைத்தும் பறந்தோடி புத்துணர்வு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும். சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி எல்லாம் ஜெயமே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் பரிபூர்ண ஆசி எப்போதும் உண்டு. உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும். வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல். இலக்கும் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை மறந்து விடாதே. நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. கலங்காதே. என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்களை போக்க நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்கும்.
கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்ப்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன். வருத்தத்துடன் இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்று காண்பாய். தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. துணிந்து செயல்படு. துணைக்கு நான் இருக்கிறேன். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலும் அலட்சியப்படுத்தாதே. ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவும் இல்லை. சந்தேகம் வேண்டாம். சத்தியமாய் சொல்கின்றேன். பாபாவின் பாதத்தில் சரணந்தோரை சங்கடமின்றி வாழ வைப்பேன். என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபிக்கும் என் பக்தனை நான் இந்த சம்சார கடலின் அக்கறை சேர்ப்பேன். சத்குருவின் பாதங்களை இதயத்தில் தரித்து கொண்டால் பிறவி கடலை பத்திரமாக கடக்கலாம். சாயிடம் அன்பு செய்வோம். சாயுடன் சேர்ந்து வாழ்வோம். உன் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். உன்னோடு நிற்பது உன் சாய் தேவா. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. ஒவ்வொரு நட்சத்திற்கும் உரிய மரத்தை நட்டால் பாவம் போய் பலம் உண்டாகும். விருட்ச சாத்திரம் கூறும் பரிகார முறைகள். நம்மை அறியாமல் நாம் செய்யும் பாவங்களை, பாவக்கதிர்களை கிரகிக்கும் சக்தி விருட்சங்களுக்கு உண்டு. உங்கள் நட்சத்திற்குரிய மரத்தை நீங்களே உங்கள் கையால் நட்டு நீரூற்றி வளர்த்து வாருங்கள். அந்த மரம் வளர வளர உங்கள் வாழ்வும் வளம் பெறும். உங்கள் பாவக்கதிர்களை கிரகித்து உங்களுடைய அற்புதமான ஒரு ஆன்ம தொடர்பை இந்த மரங்கள் செய்யும். சில மரங்களை வீட்டில் வளர்க்க முடியாது. உங்கள் கண்படும் இடங்களில், உங்கள் தோட்டத்திலோ, சாலை ஓரங்களிலோ, இல்லை ஆன்மீக ஸ்தலங்களிலோ, ஒரு கோயில் சார்ந்த வனப்பகுதியில், தென்மேற்கு பகுதியில் சூரிய கதிர்கள் படும் இடத்தில் நட வேண்டும். அந்த மரக்கன்றையும் அவரது பிறந்த நட்சத்திரம் உதயமாகும் நாளில் நடுவது மிக 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 நன்று. மரக்கன்றை நட்டதும் அவரது கையால் நவதானியங்களை ஊற வைத்த நீரை அச்செடிக்கு விட்டு ஊறிய நவதானியங்களையும் அந்த மரக்கன்றுக்கு உரமாக போட வேண்டும். இப்படி செய்ய அம்மரக்கன்று வளர வளர அதை நட்சத்திற்குரியவரின் வாழ்க்கை மலரும். அந்த மரக்கன்றை நட்டவரின் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களையும் அந்த மரக்கன்று ஈர்த்துவிடும். அம்மரக்கன்று பூத்து காய் காய்க்கும் போது உரியவரின் வாழ்க்கையும் செழிப்பாக துவங்கும். அவரது கர்ம வினைகள் நீங்கி இருக்கும். கர்ம வினைகளை வெற்றி கொள்ள விருட்ச சாத்திரம் இப்படி ஒரு நமக்கு வழிகாட்டுகிறது. இப்போதே உங்களது பிறந்த நட்சத்திற்குரிய விருட்சம் எனப்படும் மரம் எதுவென்று கண்டுபிடித்து அதன் வழியில் நீங்கள் சென்று மரத்தை நட்டு விடுங்கள். உங்களுடைய விருட்சம் விருட்சமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குளங்கள் எல்லாமே வாழையடி வாழையாக எந்த குறையும் இல்லாமல் செழிப்பாக வளரும். உங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ராசி எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்ற மரம் என்னவோ அந்த மரத்தை நட்டுவிடுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்று தனியாக ஒரு மரம் இருக்கும். உங்களுடைய பாவம் எல்லாமே போய்விடும். உங்களுக்கு நல்ல பலம் உண்டாகும். விருட்சம் போல நீங்கள் வாழையடி வாழையாக வளர்ந்து நிற்பீர்கள். எளிய பரிகாரம்தான். எல்லோராலும் செய்ய முடியும். எளிதாக செய்ய முடியும். உங்களுடைய பிறந்த நாள் அன்று, உங்களுடைய நட்சத்திரத்திலன்று எந்த மரத்தை வாங்கி நட்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு நட்டுவிடுங்கள். உங்களுடைய பாவங்களை இந்த ஜென்மத்திலேயே போக்கிவிடுங்கள். வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்வதை விட உபயோகமுள்ள மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தவறில்லை. மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் மிகப்பெரிய தவறாகும். மிகப்பெரிய பாவமாகும். பணத்தை சேமித்து பின்னாளில் செலவு செய்யலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காத்திருந்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு கஷ்டமான வழியாக இருக்கலாம். அதுவே உங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதீர்கள். எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கின்றது.
ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவாக புரிந்து வைத்திருக்கிறார்களே என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவற்றிடமிருந்து நீங்கள் விலகி விடுவதுதான் சிறப்பான முடிவு. நாம் தொலைந்தால் தேடும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய அன்பை புரிந்து அவர்கள் ஓடி வர வேண்டும் அளவிற்கு நாம் செய்ய வேண்டும். ஒருவருடைய இறப்பிற்கு பின்பு அவனா போகட்டும், போய் தொலையட்டும் என்று சொல்லக்கூடாது. அவரா மிகவும் நல்ல மனிதர், அவர் போயிருக்கவே கூடாது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். அவரை போல ஒருவர் இந்த பூமியில் கிடைப்பது அதிசயம் என்று எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு எல்லையை கடந்த பின் மனிதன் அனைத்தையும் விட்டுவிடுகிறான். குறை சொல்வது, வேண்டுகோள் வைப்பது, சமாதானம் செய்வது அனைத்தையுமே அவன் இதயம் யார் பேசினாலும் பேசவில்லை என்றாலும் சரி என்ற நிலையை அடைந்துவிடும். ஏனெனில் இந்த உலகம் என்பது மிகவும் பொய்யானது, பொய்யாகவே மாறியிருக்கிறது. காரண காரியங்கள் இருந்தது என்று அவனுக்கு புரிந்து விடுகிறது. சிந்தித்து செயல்படுங்கள். இருக்கும் வரை எல்லோருக்குமே நல்லது செய்வோம், நன்மையை மட்டுமே செய்வோம். அந்த சிவபெருமானே நம் வீட்டிற்குள் குடிவர 7 ஜென்மத்து பாவங்கள் தீர 7 வாரம் இந்த மரத்தை சுற்றி வந்தால் போதும். படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலில் அந்த அழிக்கக்கூடிய வேலையைத்தான் சிவபெருமான் செய்வதாக நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மும்மூர்த்திகளின் வடிவமாக திகழ்பவர் நம் சிவபெருமான். அவர் எதை அழிப்பார் தெரியுமா? நம்மிடம் இருக்கும் ஆணவம், கர்வம், கோபம், தலைகணம், நாம் செய்த பாவம், நோய் நொடி இவைகளை தான் அவர் அழிப்பாரை தவிர நம்மை அழிக்கக்கூடிய வேலையை என்றைக்குமே இந்த சிவபெருமான் பார்த்ததே கிடையாது. வழக்கம் போல நாம் இதையும் தவறாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அழித்தல் தொழிலுக்கு உண்டான கடவுள் சிவபெருமான் என்று இனி சொல்லாதீர்கள். எம் பெருமானின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறவும், நம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரவும், 7 ஜென்மத்து பாவத்தை கழிக்கவும், இந்த சிவபெருமானை வீட்டிற்குள் வர வைக்கவும் செய்ய வேண்டிய சிறப்பு வாய்ந்த பரிகாரம்தான் இது. சிவன் ஆசீர்வாதத்தை பெற ஏற்ற வேண்டிய தீபம் தெரியுமா? சிவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வாருங்கள். சிவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டுமென்றால் மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோவிலில் இருக்கும் வில்வ மரத்தை 7 முறை வலம் வர வேண்டும். ஒரு வில்வக்காயை வாங்கி 2ஆக உடைத்து அதன் உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வில்வக்காயில் தீபம் ஏற்றி வில்வ மரத்துக்கு அடியில் வைத்து சிவபெருமானை மனமுருகி வேண்டி வரங்கள் கேட்டால் அந்த வரங்கள் உடனே நமக்கு கிடைக்கும். குறிப்பாக திருமணமாகாதவர்கள் 7 வாரம் திங்கட்கிழமை வில்வ மரத்தின் அடியில் வில்வக்காயில் தீபம் போட்டால் 7 வாரம் முடிவதற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். 7 முறை வில்வ மரத்தை தினமும் சுற்றி வந்தால் கூட தவறு கிடையாது. வில்வ மரத்தை சுற்ற சுற்ற நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே தீரும். 7 ஜென்மத்து பாவத்தை சுமந்து கஷ்டப்படுபவர்களுக்கு கூட சுலபமாகவே மோட்சம் கிட்டும். குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று வில்வ மரத்தை வலம் வந்தால் எந்த நவகிரக தோஷமும் நம்மை தாக்காது. அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்தது. ஒரு வில்வக்காயை எடுத்து வந்து அதன் மேலே மஞ்சள் பூசி விபூதி பட்டையை போட்டு ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் வீட்டில் 3 நாட்களுக்குள் நடக்காத நல்லது எல்லாம் கூட நடந்துவிடும். வீட்டை பிடித்த பீடை நீங்கிவிடும், தரித்திரம் நீங்கும், வீட்டில் செல்வ கடாட்சம், ஐஸ்வர்யம் பிறக்கும். எப்போதுமே நோய் நொடியோடு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுடைய குடும்பம் கூட ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் பெறு என்பதும் ஐதீகமான உண்மை. சிவபெருமானின் அருள் ஆசையை முழுமையாக பெற வேண்டுமா? அந்த சிவபெருமான் உங்கள் வீட்டிற்குள் வர வேண்டுமா? தினமும் நெற்றியில் திருநீறு பூசுங்கள், கழுத்தில் ருத்ராஜம் கட்டிக்கொள்ளுங்கள், மனதிற்குள் சிவ சிவ என்று நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். வில்வ இலையை உங்களால் முடிந்தவரை வாங்கி கொண்டு போய் சிவன் கோவிலுக்கு கொடுங்கள். 7 வாரம் இந்த மரத்தை சுற்றி வந்து நான் சொல்வது போல செய்தால் கண்டிப்பாக சத்தியமாக உங்களுடனே சிவபெருமான் உங்களுக்குள் உங்கள் வீட்டிற்குள் குடிக்கொள்வார். இது நிச்சயம் நடக்கும். இது நம் அப்பாவின் வாக்கு. அவருடைய வாக்கை நாம் மீறக்கூடாது அல்லவா? ஒரு முறை செய்து பாருங்கள்.
உங்கள் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும், ஐஸ்வர்யங்களும் பெருகும், நல்லதே நடக்கும். உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் அல்லவா? அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து இப்போது நீ பயின்று வருகின்றாய். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகி கொண்டாய். இனி என்ன? இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகிவிடும். உனக்கு வழிகாட்டியாக நானே வருவேன். உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது குறிப்பால் உனக்கு உணர்த்துவேன். நீ தயங்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன். பயப்படாதே. கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனமானது 1 வருடமாக பட்ட பாடு நான் அறிவேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை காணப்போகின்றாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் கூடி உன்னுடைய வாழ்வின் பொன்னான தருணங்களை உனக்காக உருவாக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப்போகிறது. கவலைப்படாதே. நான் போகும் பாதை சரியா, இப்படியே போகலாமா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த பாதை மிகவுமே சரியானது. எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். சரியான திசையில்தான் உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பத்தின் வாழ்க்கை, உன் குழந்தையின் வாழ்க்கை என எல்லாமே சரியாக போகிறது. சந்தோஷமாக போ. நல்லது நடக்கும். நீ நிம்மதியாக இரு. எதற்கும் நீ கலங்காதே. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவாக உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன். நீ நினைச்சது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய மனக்கவலை இன்று நீ தீபம் ஏற்றிய பிறகு எல்லாமே ஓடிவிடும். இன்று நீ தீபம் ஏற்றி என்னிடம் முழு மனதோடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே சொல். தியானித்து வா. எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகிறேன். உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். இதுவரை உனக்கு இருந்த உன்னுடைய மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கப் போகிறது. உன் மனம் பட்ட பாடு எல்லாவற்றிற்குமே ஒரு நல்ல தீர்வு பதில் கிடைக்கப் போகிறது. நல்ல பலன் உன்னை வந்து சேரப்போகிறது. பொன்னான தருணங்கள் உனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சியாக இரு. நீ இப்போது எடுத்திருக்கும் முடிவு சரியானதே. இப்போது நீ எடுத்திருக்கும் பாதையில் நீ போய்கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும். யார் எதை சொன்னாலும் நம்பாதே. உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்கும். நல்லது நடக்கும்.